வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை முருகன் உருவான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினார்கள். அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போது சிவபெருமான் சொன்னார், அஞ்சாதீர், அந்த அசுரனை நான் அழித்து விடுகிறேன். சிவன் மேலும் கூறினார், என் சக்தியை ஒன்றாக சேர்த்து ஒரு குமரனை உருவாக்குகிறேன். அவன் அசுரனை சூர சம்ஹாரம் செய்வான். சிவபெருமான் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அந்த நேரத்தில் வானில் இடி மின்னல் முழங்கியது. பலத்த காற்று வீசியது. பார்வதியும் மற்ற தேவர்களும் பயந்தார்கள். சிவனின் சக்தி உலகமெங்கும் பரவியது. அப்போது சிவனுக்கு 6 முகங்கள் தோன்றின. அந்த 6 முகங்களின் நெற்றி கண்களிலிருந்து 6 நெருப்பு தீ பிளம்புகள் வெளிப்பட்டன. அவை வானில் பறந்து சென்றன. அந்த தீ பிளம்புகள் ஒரு தாமரை குளத்தில் விழுந்தன. ஒவ்வொரு தாமரை மலரும் தெய்வீக ஒளியில் பிரகாசித்தது. அந்த தாமரை மலர்களிலிருந்து 6 குழந்தை வடிவங்களில் குமரர் தோன்றினார். அது ஒரு அதிசயமான தருணம். பின்னர் அந்த 6 குழந்தைகளும் மெல்ல ஒன்றாக இணைந்தனர். ஒரே அழகிய குமரனாக மாறினர். அந்த தெய்வ குழந்தை தான் முருகப்பெருமான். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் வணங்கினார்கள். சிவபெருமான் முருகனை 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்க்க சொன்னார். அவர்கள் அன்புடன் குழந்தையை தூக்கினார்கள். அவர்கள் குமரா, முருகா, சரவணா, சக்திவேலா, சண்முகா, செல்வா என்று செல்லமாக அழைத்தார்கள். முருகர் அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் யார் என கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் கார்த்திகை பெண்கள். உன்னை வளர்க்கவே எம் பெருமான் எங்களை அனுப்பியுள்ளார். முருகர் கேட்டார், நானோ ஒருவன், நீங்கள் 6 பேர். நான் யாரிடம் வளர்வது? அப்போது 6 கார்த்திகை பெண்களிடம், என்னிடம் வா என்று அன்புடன் அழைத்தார்கள். உடனே முருகர் 6 குழந்தைகளாக பிரிந்தார். ஒவ்வொரு கார்த்திகை பெண்ணிடமும் சென்றார். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் குழந்தையை கட்டி அணைத்தார்கள். அது ஒரு தாய்ப்பாசத்தின் அழகான தருணம். பார்வதி அழைத்தார். முக்கண் இறைவனின் அருளில் தோன்றிய முருகா, குல பெருமையை காக்க வந்த கந்தா, சக்தியின் தத்துவமாய் விளங்கும் சரவணா, சான்றோருக்கு சான்றோராக விளங்கும் சண்முகா, அறுவரும் என்னுடன் வாருங்கள் என அழைத்தார். அவர் பார்வதி தேவி அழைத்ததும் 6வரும் ஒருவராக காட்சியளித்தார். சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு, வானில் நட்சத்திரமாக ஒளி வீசுவீர்கள், தீப ஒளியாக இனி உங்களை வணங்குவார்கள் என்று வரம் கொடுத்தார். கார்த்திகை பெண்களிடம் நீங்கள் வளர்ந்ததால் இனி கார்த்திகேயன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு. அதேபோல் பார்வதி தேவியால் ஒருவரானதால் இனி கந்தா என்றும் அழைக்கப்படுவாய் வரம் கொடுத்தார். இந்த மாதிரி முருகனின் தொடர் கதையை காண என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.